அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் 3 25ஆம் அத்தியாயம். வேஷதாரி. வலது கால் எலும்பு முறிந்து எழுந்திருக்க முடியாதவராய் தரையில் விழுந்து கிடந்த ஆயனர் ஆண்டையில் வந்து புலிகேசி சக்கரவர்த்தி உட்கார்ந்தார். மகா சிற்பியே, மன்னிக்க வேண்டும். உம்முடைய அற்புத சிலை வடிவங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இவ்வளவு விரைந்து வந்தேன். நீர் மூர்ச்சை தெளியும் வரையில் கூட காத்திராமல் உம்மை குதிரையின் மேல் வைத்து கட்டி கொணர்ந்தேன். அப்படியும் உம்முடைய சிலை சிலவற்றுக்கு ஆபத்து வந்துவிட்டது. மன்னியுங்கள். ஏதோ மீதமுள்ளவையாவது பிழைத்தனவே என்று சந்தோஷப்படுங்கள் என்றார் புலிகேசி மன்னர். ஆயனர் அவருடைய முகத்தை ஆவலுடன் உற்று பார்த்தார். அவருடைய உள்ளத்தில் ஏதோ சந்தேகத்தின் நிழல் படர்ந்திருந்தது. இதென்ன விந்தை? வாதாபி சக்கரவர்த்தியா இவ்வளவு நன்றாக தமிழ் பேசுகிறார்? கொடுமைக்கும் குரோதத்துக்கும் பெயர் போன புலிகேசி மன்னரா தம் அருகில் உட்கார்ந்து இவ்வளவு சாதாரணமாக வார்த்தையாடுகிறார். இப்படிப்பட்ட நல்ல சுவாபமுடைய மன்னர் சிற்பிகளை காலையும் கையையும் வெட்டி போடும்படி கட்டளையிட்டிருப்பாரா? சிலைகளையும் சிற்பங்களையும் உடைத்து போட ஆங்கியிட்டிருப்பாரா? அந்த கடும் பூனை முகத்து தளபதி அப்போது சொன்னது உண்மையா? அல்லது இனிய தமிழ் பாஷையில் இதோ சக்கரவர்த்தியே பேசுவது உண்மையா? சட்டென்று ஆயனருக்கு சிவகாமியின் நினைவு வந்தது. ஐயோ, அவள் என்ன ஆனாள்? மற்றதையெல்லாம் மறந்து, பிரபு, என் குமாரி சிவகாமியை உங்கள் வீரர்கள் பிடித்து கொண்டு போனார்கள். ஐயோ, அவளை காப்பாற்றுங்கள். சிவகாமியை மறந்துவிட்டு இந்த பாவி சிலையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேனே என்று ஆயனர் அலறினார். அப்போது புலிகேசி, ஆயனரே, கடவுள் அருளால் மகளுக்கு ஆபத்து ஒன்றும் வராது. பத்திரமாக அவள் வாதாபி போய் சேருவாள் என்றார். ஐயோ, என்ன சொன்னீர்கள்? சிவகாமி வாதாபிக்கு போகிறாளா? அப்படியானால் இந்த பாவி இங்கே எதற்காக இருக்கிறேன்? என்னையும் கொண்டு போய்விடுங்கள். அப்படித்தான் முதலில் எண்ணினேன். ஆனால் உம்முடைய காலை உடித்து கொண்டு விட்டீரே. இந்த நிலைமையில் சிறிது நகர்ந்தாலும் உமது உயிருக்கு ஆபத்து வருமே. பிரபு, அப்படியானால் என் உயிரை பற்றி தங்களுக்கு கவலை இருந்தால் என் மகளை இங்கே அனுப்பி வையுங்கள். அது இயலாத காரியம். ஆ, இதென்ன? தாங்களும் ஒரு சக்கரவர்த்தியா? சிற்பியின் கை காலை வெட்டவும், சிலைகளை உடைக்கவும், கன்னி பெண்களை சிறைப்பிடிக்கவும் கட்டளை போடத்தான் உங்களால் முடியுமா என்று ஆயனர் ஆவேசமான குரலில் கத்தினார். அப்போது புலிகேசி, ஆயனரே, உம்மிடம் ஒரு முக்கிய விஷயம் சொல்ல வேண்டும். தயவு செய்து உம்முடைய சகோதரியை உள்ளே போக சொல்லும் என்று சாந்தமான குரலில் கூறி பக்கத்தில் சொல்ல முடியாத மனக்குழப்பத்தையும் பீதியையும் முகத்தில் பிரதிபலித்துக் கொண்டு நின்ற சிவகாமியின் அத்தையை சுட்டிக்காட்டினார். பிரபு, சொல்லுங்கள். என் சகோதரியின் காது செவிடு. இடி இடித்தாலும் கேளாது. இருந்தாலும் அவளை போகச் சொல்லும் என்றார் புலிகேசி. ஆயனர் சமிக்கை காட்ட அவருடைய சகோதரி முன்னைவிட அதிக குழப்பத்துடன் உட்சென்றாள். புலிகேசி, ஆயனரே, நான் சொல்வதை நன்றாய் மனதில் வாங்கிக் கொண்டு விடை சொல்லும். உம்முடைய குமாரி இப்போது வாதாபியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாள். ஒருவேளை நான் விரைந்து வேகமாக சென்றால் அவளை கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடித்து இவ்விடம் அனுப்பி வைத்தாலும் வைக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயத்தையும் யோசியும். இதோ உம்முடைய அற்புத தெய்வீக சிலைகளை உடைத்தது போல் மாமல்லபுரத்து மகா சிற்பங்களையும் உடைத்தெறுவதற்காக ஒரு பெரும் படை போயிருக்கிறது. நான் போனால் அந்த படையை தடுக்கலாம். உம்முடைய மகளை கொண்டு வருவதற்காக போகட்டுமா, அல்லது மாமல்லபுரத்து சிற்பங்களை காப்பாற்றுவதற்காக போகட்டுமா என்று கேட்டபோது ஆயனரின் உள்ளத்தில் ஏற்கனவே நிழல் போல தோன்றிய சந்தேகம் வலுப்பட்டது. இவ்வளவு நன்றாக தமிழ் பாஷை பேசுகிறவர் புலிகேசி சக்கரவர்த்தி தானா? அவரை நன்றாக உற்று பார்த்து, ஐயா, தாங்கள் தாங்கள் என்று தயங்கினார். புலிகேசி சக்கரவர்த்தியுடனே தமது தலையில் இருந்த கிரீடத்தை கழற்றி கீழே வைத்தார். ஆ, நாகநந்தியடிகளா என்ற வார்த்தைகள் ஆயனரின் வாயிலிருந்து வெளிவந்தன. ஆம் ஆயனரே, அந்த ஏழை பிச்சுவேதான். சுவாமி, இதென்ன கோலம்? ஆம், சிநேகிதர்களுக்கு உதவுவதற்காக இந்த கோலம் பூண்டேன். சமயத்தில் உதவியும் செய்ய முடிந்தது. ஆ, இது என்ன அதிசயமான உருவ ஒற்றுமை! தத்ரூபமாய் அப்படியே இருக்கிறதே சுவாமி. தாங்கள் யார்? ஒருவேளை... இல்லை ஆயனரே, இல்லை. வாதாபி புலிகேசி சக்கரவர்த்தியும் நாகநந்தி பிக்ஷுவும் ஒருவரல்ல. ஏதோ ஒரு அற்புதமான சிருஷ்டி மர்மத்தினால் எங்கள் இருவருக்கும் கடவுள் அத்தகைய உருவ ஒற்றுமையை அளித்திருக்கிறார். அதை பயன்படுத்தி பரதகண்டத்தின் பாக்கியத்தினால் பிறந்த மகா சிற்பியின் உயிரை காப்பாற்றினேன். ஆ சுவாமி, என் உயிரை காப்பாற்றி என்ன பயன்? என் மகள் சிவகாமி!
ஆயனரே, நீரே சொல்லும், நான் என்ன செய்யட்டும் என்று. உம்முடைய மகளை தேடிக்கொண்டு போகட்டுமா, அல்லது மாமல்லபுரத்துக்கு போகட்டுமா? ஆயனர் வேதனை ததும்பிய குரலில், சுவாமி, என் மகளை கடவுள் காப்பாற்றுவார். நீங்கள் மாமல்லபுரத்துக்கு போங்கள், உடனே புறப்பட்டு போங்கள் என்று கதறினார். அவரை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வேஷதாரி பிக்ஷு அந்த சிற்ப கிரகத்திலிருந்து வெளியே சென்றார். உட்புறத்திலிருந்து சிவகாமியின் அத்தை தயங்கி தயங்கி வந்து ஆயனர் அண்டை உட்கார்ந்து கொண்டாள். தம்பி, உனக்கு என்ன உடம்பு என்று கேட்டாள். ஆயனர் அதற்கு மறுமொழி சொல்லவில்லை. அத்தை திடீரென்று பதற்றத்துடன், குழந்தை எங்கே, சிவகாமி எங்கே என்று கேட்டாள். ஆயனர் நிமிர்ந்து உட்கார்ந்து அந்த சிற்ப மண்டபமே அதிரும்படியான உரந்த குரலில், அக்கா, சிவகாமி எங்கே, என் மகள் சிவகாமி எங்கே என்று கேட்டார். கேட்டுவிட்டு தலை குப்புறப்படுத்திக் கொண்டு விம்மி விம்மி அழுதார். ஆயனருடைய குரலை கேட்டு கொல்லைப்புறத்தில் இருந்த ரதியும் சுகரும் உள்ளே ஓடி வந்தனர். ஆயனர் அழுவதை பார்த்துவிட்டு அந்த பிராணிகள் சிலைகளைப் போல அசையாமல் நின்றன. 25ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது. 26ஆம் அத்தியாயம் கர்வபங்கம். காஞ்சி அரண்மனையின் அந்தரங்க மந்திராலோசனை மண்டபத்தில் மகேந்திர பல்லவர் வீற்றிருந்தார். அவருக்கு எதிரே சேனாதிபதி கலிப்பகை, முதன் மந்திரி சாரங்கத்தேவர், முதல் அமைச்சர் ரணதீரர், ஒற்றர் தலைவன் சத்ருக்கனன், குண்டோதரன் ஆகியோர்கள் நின்றார்கள். மகேந்திர பல்லவருடைய முகம் பிரகாசமாய் புன்னகை மலர்ந்து விளங்கிற்று. குண்டோதரா, நீயே உன் கண்ணால் பார்த்தாயா? உண்மையாகவே மாமல்லபுரத்திலிருந்து சலுக்கர் படைகள் திரும்பி போயினவா? சிற்பங்களுக்கு ஒரு கேடும் நேரவில்லையே, நிச்சயந்தானே என்று கேட்டார். ஆம் பல்லவேந்திரா, எனக்கு அப்போது ஏற்பட்ட ஆச்சரியத்தை என்னவென்று சொல்வேன். சலுக்க ராட்சதர்கள் 2000 பேர் கைகளில் கடப்பாறைகளும் இரும்பு உலக்கைகளும் எடுத்துக்கொண்டு திடுதிடுவென்று ஓடி வந்தார்கள். ஐயோ, 1000 சிற்பிகள் அரும்பாடுபட்டு வேலை செய்த ஜீவ வடிவங்கள் எல்லாம் ஒரு நொடியில் நாசமாகப் போகின்றனவே என்று என் உள்ளம் பதைத்தது. தாங்கள் அந்த கோர காட்சியை பார்க்கும்போது தங்களுடைய மனம் என்ன பாடுபடும் என்று நினைத்து கொண்டேன். அடுத்த நிமிஷம் எங்கிருந்தோ திடீரென்று அந்த பாறை உச்சி மீது புலிகேசி சக்கரவர்த்தி தோன்றினார். கம்பீரமாக கையினால் சமிக்கை செய்தார். அவ்வளவுதான். ராட்சதர்களைப் போல் பயங்கரமாய் ஊளையிட்டுக் கொண்டு ஓடி வந்த சலுக்கர்கள் ஸ்தம்பித்து நின்று விட்டார்கள். அவ்விடத்தில் அந்த நேரத்தில் வாதாபி சக்கரவர்த்தியை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர் இட்ட கட்டளையை அவரை மாற்றி சிற்பங்களை அழிக்காமல் திரும்பி போகும்படி கட்டளையிடுவார் என்றும் எதிர்பார்க்கவில்லை. பிரபு, நானே அந்த அதிசயத்தினால் சிறிது நேரம் சிலையாகி போய்விட்டேன். எல்லாரும் அவ்விடம் விட்டு போன பிறகுதான் எனக்கு சுய நினைவு வந்தது. உடனே புறப்பட்டு ஓடி வந்தேன் என்றான் குண்டோதரன். சாரங்கத்தேவர், பிரபு, தங்களுடைய மாயாஜால வித்திகளுக்கு எல்லையே கிடையாது போலிருக்கிறதே. சலுக்க சக்கரவர்த்தி போட்ட கட்டளையை அவரே ஓடி வந்து மாற்றும்படி எப்படி செய்தீர்கள் என்று கேட்டார். ஆஹா, அந்த மூர்க்கனுடைய மனதை கலை உணர்ச்சி என்பதே இல்லாத கசடனுடைய மனதை மாற்ற முடியுமா? பிரம்மாவினால் கூட முடியாது என்றார் மகேந்திரர். அப்படியானால் அந்த அதிசயம் எப்படி நடந்தது? பல்லவேந்திரா, மாமல்லபுரத்தை எப்படி காப்பாற்றினீர்கள் என்று முதலமைச்சர் ரணதீர பல்லவராயர் கேட்டார். சிறு துரும்பும் ஒரு சமயம் உதவும் என்று பழமொழி இருக்கிறதல்லவா? புத்த பிக்ஷுக்களினாலும் பிரயோஜனம் உண்டு என்று நான் எண்ணியது சரியாய் போயிற்று. பிரபு, புதிர் போடுகிறீர்கள், ஒன்றும் விளங்கவில்லை. நாகநந்தி பிக்ஷுவை சிறைப்படுத்தி வைத்திருந்தேன் அல்லவா? இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நேரலாம் என்று எண்ணித்தான் வைத்திருந்தேன். புலிகேசி இங்கிருந்து போகும் முன் கடைசியாக நாகநந்தி பிக்ஷுவைத்தான் யாசித்தான். ஒரு கணம் என் மனம் கூட சலித்து விட்டது. ஒரு வழியாக நாகநந்தியையும் புலிகேசியுடன் கூட்டி அனுப்பிவிடலாமா என்று எண்ணினேன். நல்ல வேளையாக அப்படி செய்யாமல் அவரை நிறுத்தி வைத்துக் கொண்டேன். அதனாலேதான் இப்போது மாமல்லபுரம் பிழைத்தது. சத்ருக்கனன், தங்களுடைய கட்டளையின் கருத்து எனக்கு இப்போதுதான் புரிகிறது. சுரங்க வாசலை திறந்து வைத்துக் கொண்டு உட்கார்ந்திரு, வெளியில் யார் போனாலும் அதிசயப்படாதே, யோக நிஷ்டையிலேயே இருந்துவிடு என்று ஆங்கியிட்ட சமயம் ஒன்றுமே விளங்கவில்லை. நாகநந்தி வெளியில் வந்தபோது எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஓடிப்போய் அந்த கள்ள பிக்ஷுவின் கழுத்தை நிறுத்தி விடலாமா என்று ஒரு கணம் தோன்றியது. தங்களுடைய கண்டிப்பான கட்டளையை எண்ணி சும்மா இருந்தேன் என்றான். சேனாதிபதி கலிப்பகை, எங்களுக்கெல்லாம் இன்னமும் ஒன்றும் புரியவில்லை. நாகநந்தி பிக்ஷு போய் புலிகேசியை அழைத்து கொண்டு திரும்பி வந்து மாமல்லபுரத்தை காப்பாற்றியதாகவா சொல்கிறீர்கள் என்று கேட்டார். நாகநந்தி புலிகேசியை அழைத்து வரவில்லை, நாகநந்தியே புலிகேசியாகிவிட்டார்
என்று மகேந்திரவர்மர் சொன்னதும் ஏக காலத்தில் ஆ என்ற வியப்பொலி கிளம்பியது. உங்களுக்கெல்லாம் முகத்தில் கண்கள் இருக்கின்றன, ஆனால் இருந்தும் என்ன பிரயோஜனம்? கண்களை நீங்கள் உபயோகிப்பதில்லை. நாகநந்தியின் முகத்துக்கும் புலிகேசியின் முகத்துக்கும் உள்ள ஒற்றுமையை நீங்கள் யாரும் கவனிக்கவில்லையா? நாகநந்திதான் புலிகேசியோ என்று கூட ஒரு சமயம் நான் சந்தேகித்தேன். இல்லை என்று பிற்பாடு தெரிந்தது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் உபயோகப்படுவார் என்றுதான் நாகநந்தியை பத்திரமாய் சிறைப்படுத்தி வைத்திருந்தேன். புலிகேசி இங்கே வந்திருந்தபோது அவருடைய கிரீடத்தையும் ஆபரணங்களையும் போல் நம் பொற்கொள்ளர்களைக் கொண்டு செய்வித்திருந்தேன். அவற்றுடன் நேற்று அவரை அனுப்பினேன். நேரே மாமல்லபுரம் போக சொன்னேன். நாகநந்தி அவ்வளவு சுலபமாக சம்மதித்து விட்டாரா பிரபு? பிக்ஷுவானாலும் ஒற்றனானாலும் உயிருக்கும் விடுதலைக்கும் ஆசைப்படாதவர் யார் என்றார் மகேந்திரர். ஆனால் அந்த கபட வேஷதாரியிடம் தாங்கள் எப்படி நம்பிக்கை வைத்து வெளியே அனுப்பினீர்கள்? நாகநந்தி மனிதனே அல்ல, மனித உருவத்தில் உள்ள அரக்கன், விஷம் ஏறிய சக்தியை உபயோகிக்கும் பாதகன். ஆனாலும் அவன் கலைஞன். அவன் உள்ளத்தில் கலைப்பிரேமை இருப்பதை நான் அறிவேன். நிச்சயமாக மாமல்லபுரத்தை காப்பாற்றுவான் என்றும் எனக்கு தெரியும். ஆகையினால் அவனை அனுப்பினேன். ஆயனரின் சிற்ப கிரகத்தையும் காப்பாற்றிவிட்டிருந்தால் அப்புறம் அவன் என்னவாய் போனாலும் கவலையில்லை. இந்த விவரங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த முதன் மந்திரி முதலியவர்கள் அளவிறந்த வியப்பில் ஆழ்ந்து மௌனமாக நின்று கொண்டிருந்தார்கள். அந்த மௌனத்தை பிளந்து கொண்டு வெளியே ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டது. காவலன் ஒருவன் உள்ளே ஓடி வந்து தண்டம் சமர்ப்பித்துவிட்டு, பிரபு, மன்னிக்க வேண்டும். கண்ணபிரான் பெண்சாதி கமலி வந்து தங்களை உடனே காண வேண்டும் என்கிறாள். நாங்கள் தடுத்ததற்கு அழுது கூக்குரல் போடுகிறாள் என்றான். சக்கரவர்த்தியின் முகத்தில் சிறிது கலக்கத்தின் அறிகுறி தென்பட்டது. வர சொல் என்று உத்தரவிட்டார். அடுத்த நிமிஷம் கமலி தலைவிரி கோலமாய் உள்ளே ஓடி வந்து, பல்லவேந்திரா, இந்த சண்டாளியை மன்னிக்க வேண்டும், பெரிய துரோகம் செய்துவிட்டேன் என்று கதறி சக்கரவர்த்தியின் காலில் விழுந்தாள். அன்று காலையில் கமலியின் மாமனார் அசுவபாலர் கமலியை பார்த்து, எங்கே அம்மா, ஆயனரையும் அவள் மகளையும் காணோம் என்று கேட்டார். கமலி சாதுரியமாக, அவர்களுக்கு இந்த வீட்டில் பொழுது போகவில்லையாம். இந்த பச்சை குழந்தையின் விஷமம் பொறுக்கவில்லையாமாம். ஊரிலுள்ள கோயில்களையெல்லாம் பார்த்து வர போயிருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் சிற்பம் சிலைகள் என்றால் பைத்தியமாயிற்றே என்றாள். நல்ல வேளை, கோட்டைக்கு வெளியே போக வேண்டும் என்று சொன்னார்களே, போயிருந்தால் என்ன கதி ஆகியிருக்கும் தெரியுமா? அந்த படுபாவி புலிகேசியின் நாட்கள் ஊர்களையெல்லாம் கொளுத்துகிறார்களாம். சிற்பிகளையெல்லாம் காலையும் கையையும் வெட்டுகிறார்களாம். கன்னி பெண்களையெல்லாம் கவர்ந்து சிறைப்படுத்தி கொண்டு போகிறார்களாம். இதை கேட்டதும் கமலி ஐயோ என்று அலறினாள். அலறிக்கொண்டே அசுவபாலரிடம் விஷயத்தை கூறினாள். அவர் கமலியை மனம் கொண்ட வரையில் திட்டிவிட்டு, ஓடு, ஓடிப்போய் சக்கரவர்த்தியிடம் நடந்ததை சொல்லு என்றார். அதன்படியே தான் கமலி சக்கரவர்த்தியிடம் ஓடி வந்தாள். விம்மலுக்கும் அழுகைக்கும் இடையே தட்டுத்தடுமாறி கமலி விஷயம் இன்னதென்று சொல்லி முடித்தபோது சக்கரவர்த்தியின் முகபாவம் அடியோடு மாறிப்போயிருந்தது. கர்வத்துடன் கூடிய புன்னகைக்கு மாறாக சொல்ல முடியாத வேதனை இப்போது அம்முகத்தில் குடிகொண்டிருந்தது. சத்ருக்கனை பார்த்து, இவள் சொல்வது உண்மையா சத்ருக்கனா, உனக்கு தெரியுமா என்று கேட்டார். சத்ருகுணன் நடுங்கிய குரலில், ஆம் பிரபு, நாகநந்தி போய் சற்று நேரத்திற்கெல்லாம் ஒரு ஆடவரும் ஒரு பெண்ணும் வெளிச்சென்றார்கள். ஆயனர் சிவகாமி மாதிரி தோன்றியது. யார் வெளியே போனாலும் அதிசயப்பட வேண்டாம் என்று தாங்கள் ஆங்கியிட்டிருந்தபடியால் பேசாமல் உட்கார்ந்திருந்தேன் என்றான். மகேந்திரர் முதன் மந்திரி முதலியவர்களை நோக்கி, சற்று முன்னால் என்னுடைய சாமர்த்தியத்தை பற்றி நானே கர்வப்பட்டு கொண்டிருந்தேன் அல்லவா? கடவுள் கர்வபங்கம் செய்து விட்டார். சிவகாமியை பறிகொடுத்துவிட்டு மாமல்லனுடைய முகத்தில் நான் விழிக்க முடியாது. சேனாதிபதி, உடனே படைகளை திரட்டுங்கள். ஒரு முகூர்த்த பொழுதில் நம் படைகள் வடக்கு கோட்டை வாசலில் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்றார். 26ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது.